மதுரை மீனாட்சி அம்மன் கோயில ஒரு மர்மமான ஒரு குளம் இருக்கும். அந்த குளத்துல தான் மீனாட்சி அம்மன் கோயிலோட ஒட்டுமொத்த மர்மமே இருக்கு. எல்லா கோயில் குளத்திலுமே மீன்கள் இருக்கும். ஆனா இந்த குளத்துல மட்டும் மீன்களே கிடையாது. அப்படியே மீன்களை விட்டாலும் அந்த மீன்கள் வாழ முடியாம ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி பண்ணி இந்த தண்ணீர் ரொம்பவே நல்ல தண்ணி, இதை நம்ம குடிக்கிற அளவு கூட பயன்படுத்தலாம். ஆனா மீன்கள் ஏன் வாழ மாட்டேங்குதுன்னு தெரியாம அவங்களே கையை விரிச்சிட்டு போயிட்டாங்க. அதையும் மீறி நம்ம இங்க மீனை விட்டோம்னா அது மிகப்பெரிய அபசகுனமா அந்த கோயிலுக்கு அமையுமா. ஆரம்ப காலகட்டத்தில் இங்க இந்த குளத்துல மீன் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு கொக்கு இந்த மீனை பிடிச்சிருக்கு. இந்த மீனை பிடிச்சு சாப்பிட்டுருக்கு. அதுக்கப்புறமா சிவன் பார்த்திருக்காரு அந்த கொக்கு அந்த மீனை கொண்டு சாப்பிட்றத. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு உயிர் போகக்கூடாது, நான் இருக்கிற இடத்துல ஒரு உயிர் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த குளத்துல எந்த இதையுமே விடவே இல்லாத எந்த உயிரையுமே உள்ள விடல. குளத்துல மீன், கொக்கு, மனிதர்கள் யாருமே உள்ள விடல. இப்போ நீங்க போய் பார்த்தாலும் அந்த குளத்துல ஒரு கொக்கோ ஒரு மீனோ இல்லை பறவையோ எதுவுமே அந்த குளத்துக்கு பக்கமே வராது. ஏன் மேலே கூட பறக்காது. அந்த அளவுக்கு அந்த தண்ணீரை உயிர்கள் நெருங்காத அளவுக்கு சிவன் பார்த்துக்கிறாரு. அது இல்லாமல் அந்த மீனாட்சி அம்மன் கோயில் குளத்துலையும் ஒரு தங்க தாமரை இருக்கும். அந்த தங்க தாமரை ஏன் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க.